ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார சாமி எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திருப்பதி தான் சொல்ல முடியும். ஸோ திருப்பதி வந்து ரொம்ப பணக்கார சாமி, 7 மலைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதினாலே நமக்கு ரொம்ப பணக்கார சாமி அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே இருக்க பெருமாள் இருக்கட்டும், கீழே இருக்கிற லட்சுமியாக இருக்கட்டும், மேலே இருக்கிற பத்மாவதியாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி லட்டு அப்படிங்கிறது வாங்குறதுக்காகவே ஒரு கூட்டமே பெருமாளுக்கு போகும். ஸோ பெருமாள்னாலே நாமம் மொட்டை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது இருக்கிறதுலையே உலகத்திலேயே ரொம்ப பணக்கார சாமியும் பெருமாள் தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலை கோயிலை பற்றி நமக்கு தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அது வந்து இப்போ சொல்கிறாங்க. திருப்பதி கோயிலை பற்றி 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோயிலுக்காக ஒரு கிராமத்தையே மறைக்கப்பட்டு வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா கிராமத்தையே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. திருப்பதி கோவிலுக்கு அந்த சன்னிதானத்துக்கு கோவில்களுக்காக வரக்கூடிய அந்த அங்கே இப்போ பூஜை பொருட்கள் இருக்கும், பால், நெய், மோர். ஸோ இது மாதிரி பூ, துளசி, திருப்பதினாலே துளசி தான், பெருமாள்னாலே துளசி தான் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஸோ அந்த கோவில்களுக்காக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும், பூவாக இருக்கட்டும், ஒரு நெய்யாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், துளசியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே ஒரே ஒரு கிராமத்தில் தான் இருப்பாங்க. அந்த கிராமம் வந்து திருப்பதி கோவில்லேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த ஒரு கிராமத்தில் இருந்து தான் எல்லா கோவிலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கேருந்து எடுத்து வராங்க. ஆனால் அந்த ஊர் வந்து இது வரைக்கும் வெளில யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அந்த ஊரில் வந்து நம்ம திருப்பதி கோயிலோட அர்ச்சகர்கள் மட்டுமே தவிர வேற யாருமே உள்ள விட மாட்டாங்க. அது ஒரு கிராமம் வந்து மறைக்கப்பட்ட கிராமமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சென்டர் இருந்தால் பார்த்துட்டு இருப்போம். அப்போ பார்க்குறப்போ கோவிலோட அந்த விக்கிரகம், அப்படி அந்த சிலை வந்து கோவிலோட விக்கிரகம், அந்த சாமியோட சிலை வந்து கோவிலுக்கு நடுவில் நிலைக்கதவுக்கு நடுவில் இருக்கும் அப்படி சொல்கிறோம். அது சென்டராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ தான் இங்கே நம்ம வாசலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாமி தெரியும் அப்படி சொல்லி நம்ம அந்த மாதிரி தான் எல்லா கோயிலும் வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த சிலையை வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறப்ப அது நடுவில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அந்த சிலை வந்து ரைட் சைடு கார்னரில் கொஞ்சம் நகர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வலது பக்கமாக நகர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் உடம்புல இருக்கிற உண்மையான முடி. ஸோ பெருமாள் உடம்புல வந்து சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான முடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த முடிக்கு பெருமாளுக்கு என்னென்ன சம்பந்தம், அப்புறம் மொட்டை போடுறதுக்கும் பெருமாளுக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த முடிக்கு பெருமாள் சம்பந்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து பூமிக்கு வரும்போது ஒரு போர்க்காலத்தில் வந்து அவரோட முடியை வந்து வெட்டி எடுத்துறாங்க. அதாவது சண்டையில் வந்து முடி வந்து இதாகிடுது, இப்போ இழந்துடுறாங்க. ஸோ முடி இழந்ததுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற பேரரசோட மனைவி, அந்த நாட்டில் இருக்கிற அரசரோட மனைவி வந்து நீலாதேவி அப்படி சொல்கிறாங்க. அந்த நீலாதேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட முடியை அறுத்து கொண்டு வந்து பெருமாளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும், உங்களுக்கு முடி இல்லை, நீங்கள் இதை எடுத்து சூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெருமாள் எடுத்து அதை சூட்டிக்கிறாரு. அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறப்போ மொட்டை போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பெருமாளுக்கு வந்து முடியை தானமாக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. 4வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பதி சுற்றி கடலே கிடையாது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், திருப்பதி வந்து இந்த ஆந்திரா பார்டர், வேலூர் பார்டரில் இருக்குது. திருப்பதி சுற்றி கடல் கிடையாது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் திருப்பதியோட அந்த சிலை இருக்குல்ல, சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த செவர் அப்படி சொல்லுவாங்க. அந்த செவற்றில் வந்து காதை வச்சு கேட்டிங்கன்னா அலைகளோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அலைகள் வரும்போது அந்த சங்கு வச்சு காதில் வச்சு கேட்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியான சத்தம் அந்த சுவற்றில் இருந்து வந்துகிட்டே இருக்கு சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னா, பெருமாள் வந்து பார்க்கடலில் இருக்கிறாரு. அதாவது பெருமாள்னா பால்கடல் தான் இருப்பார் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பெருமாள் உண்மையிலேயே பார்க்கடலில் இருந்தால் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு நம்பிக்கையை இதில் கொண்டு வராங்க. ஸோ அந்த செவுட்டிலேருந்து காது வச்சு கேட்கும்போது அந்த அலைகளோட சத்தம் நமக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இது வந்து ஃபேக்ட் நம்பர் 4. திருப்பதியை பற்றின 5வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கிற மண் விளக்குகள் அப்படி சொல்கிறாங்க. மண் விளக்குகள்னா அந்த கோவிலுக்கு உள்ள பெருமாள் கிட்ட இருக்கிற மண் விளக்குகள் எல்லாமே நம்ம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. மண் விளக்குகள்னா மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு. ஸோ இது மாதிரி விளக்குகள் இருக்கும். ஸோ அந்த விளக்குகளில் வந்து ஆயில போட்டு திரிய வச்சு எரிய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விளக்குகள் வந்து என்றைக்குமே அணைஞ்சது கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அது வந்து என்றைக்குமே நம்ம அணைஞ்சது கிடையாது, அந்த காற்றுலையும் அணைஞ்சது கிடையாது, எப்போதுமே அது வந்து அணைக்கப்பட்டதே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்னைக்கு ஏற்றி வச்சாங்க அப்படிங்கிற அந்த குறிப்புகள் நம்மகிட்ட இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னைக்கு ஏற்றிச்சுன்னு நமக்கு தெரியல, ஆனால் இது என்றைக்குமே அணைஞ்சது கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, இந்த விளக்கு வந்து ஒருபோதும் அணைஞ்சதே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. 6வது ஃபேக்ட், திருப்பதி கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை வந்து திருப்பதி அந்த பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக தோன்றி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக திருப்பதி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மன்னருக்காக அவர் வந்து பெருமாள் வந்து மண்ணில் அவதரிச்சு, ஸோ அவர் அந்த மன்னர் மூலமாக கட்டப்பட்டது அந்த திருப்பதி கோவில். அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 19th செஞ்சுரியில் வந்து மன்னர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 12 பேரை அடித்து கொண்டு தூக்கில் போட்டுட்டு அந்த தூக்கில் போட்டு அந்த பிணங்களை என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பதி கோவிலுடைய அந்த சுவர்கள் இருக்குல்ல, அந்த சுவர்களில் வந்து கட்டி வச்சிடுறாங்க.
ஸோ அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தன்னோட கோவத்தை அடக்க முடியாத அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே நிஜமாக தோன்றி வந்திருக்காரு. அந்த அந்த சிலையிலேருந்து அவரே வெளில வந்திருக்காரு, வெளில வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படி சொல்கிறாங்க. திருப்பதி பற்றின 7வது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சிலையோட பின்பக்கம், நம்ம பார்க்கறது வந்து ஒரு பக்கம் தான், சிலைக்கு இருக்க பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஈரப்பதம்னா அந்த தண்ணி நம்ம மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சிமெண்ட் தர உள்ள வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஓதப்பெருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓதப்பெருக்குன்னா தண்ணி வந்து ஊறி வந்துகிட்டே இருக்கும், தண்ணி ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கும், சிமெண்ட் தர வந்து எப்போவுமே ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சிலையோட பின்பக்கம் வந்து அந்த ஈரப்பதம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது, அது வந்து தண்ணி சுரந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கல் சிலையிலேருந்து எப்படி அந்த தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த சயின்டிஃபிக் ரீசனாலையும் சொல்ல முடியல. ஸோ இது வந்து திருப்பதியோட 7வது ஃபேக்டாக இருக்குது. திருப்பதியோட 8வது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே யூஸ் பண்ணுற மலர்கள் சொல்கிறாங்க, அதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாம் மாலை போடுவாங்களா, பெருமாளுக்கு வந்து டெய்லி புது மாலையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாலைகள் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணுற மலர்கள் எல்லாமே பொதுவாக எல்லார் கோவில்லையும் ஒன்று பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பையில் போடுவாங்க, இல்லை கோவிலோட கூரையில் போடுவாங்க. அது மக்கி காஞ்சி போகிற வரைக்கும் கோவிலோட கூரையெல்லாம் போடுவாங்க. ஆனால் திருப்பதி கோயிலை பொறுத்த வரைக்கும் கூரையில் போடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அருவி அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது, அருவி ஒன்று இருக்குது, அந்த அருவியில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அந்த அருவியில் கொண்டு போய் கொட்டுறப்போ அது வந்து ஒரு அருவினாலே ஒரு நீரோட மூலமாக வந்து ஒரு ஆற்று மூலமாக கடந்து ஏதாச்சும் ஒரு ஊரில் போய் சேரணும். அப்படி தான் நமக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஸோ அந்த அருவியில் கொட்டுறப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த மாலையை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த அருவியில் கொட்டுறப்போ அந்த மாலையை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாலையை கடைசியில் எங்கே போய் சேரும்னா, திருப்பதி கோவிலிருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எர்பேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து, எர்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அந்த மாலைகள் எல்லாமே தேங்கி நிற்கிது. அந்த இடத்த விட்டு அது முன்னாடி எங்கேயும் தேங்கலை. அதே மாதிரி அந்த மாலைகள் வந்து அந்த இடத்த விட்டு தாண்டியும் போக மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் மக்கி போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திருப்பதியோட 8வது ஃபேக்டாக இருக்குது. திருப்பதியோட 9வது ஃபேக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். அதாவது ஒரு கல் மேலே தொடர்ந்து நம்ம கற்பூரம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா, ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த கற்கள்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி கற்பூரத்தை ஏற்றினா மட்டும் இல்லை, அந்த கற்பூரத்தோட அனல் காற்று பட்டா கூடவே அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த விரிசல் ஏற்படும். அதே மாதிரி திருப்பதியில் ஒவ்வொரு வாட்டியும் அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அலங்காரம் பண்ணிட்டு நமக்கு வந்து எப்போதுமே நமக்கு வந்து அந்த இடம் அனலாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரத்தை வந்து நிறையா தான் கொளுத்தி காட்டுவோம். திருப்பதியில் வர பக்தர்கள் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாட்டியாச்சும் நமக்கு வந்து கற்பூரத்தை காட்டுவாங்க. ஸோ அப்படி கற்பூரத்தை காட்டும்போது அந்த சிலைகள் இன்னும் அந்த திருப்பதியில் உள்ள சாமி சிலை வந்து இன்னும் விரிசல் விடவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அது விக்கிரகம் வந்து எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு சில ரொம்ப வருடங்கள் கடந்த பின்னா விக்கிரகம் அப்படிங்கிறத மாற்றுவாங்க. அது கீழே வந்து மருந்து அப்படிங்கிற ஒரு அரக்கு மாதிரி வச்சு அதை வச்சு இடிச்சிட்டு அங்கே வந்து செப்பு தகடமாக வச்சுட்டு அது மேலே வந்து விக்கிரகத்தை வச்சு பூசிடுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு கும்பாபிஷேகம் தான் மாற்றுவாங்க. அது எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி கோயில் கட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த விக்கிரகம் இது வரைக்கும் மாற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அந்த அந்த விக்கிரகத்தில் வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு ஏற்படாத, கொஞ்சம் ஒரு சின்ன விரிசல் கூட வரல. அது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விரிசலுமே ஏற்படலை. அந்த கல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல் அப்படி கூட சொல்கிறாங்க. திருப்பதியோட 10வது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலில் இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூடி தான் வச்சிருப்பாங்க. அதாவது நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மூடி வச்சிருப்பாங்க. திருப்பதி அந்த சாமியை பார்த்தீங்கன்னாலே நம்மளோட முகம் மட்டும் தான் நமக்கு முகம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ பாக்கி எல்லாத்தையுமே போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திருப்பதி கோவில் வந்து கிட்டத்தட்ட அந்த கோவில் இருக்கிற இடம் வந்து அந்த கர்ப்பகிரகம் வந்து 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 110 டிகிரி வெப்பநிலையில் இருக்கும். ஸோ ஓகேவா, 110 டிகிரி வெப்பநிலையில் இருக்கும்போது அந்த கோவில் வந்து தரைமட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. 3000 அடி உயரத்தில் இருக்கும்போது அங்கே சுற்றி இருக்கிற குளிர்காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அப்படி குளிர்காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அந்த சிலையை குளிர்ச்சி படுத்த அவன் என்னதான் நம்ம அந்த சிலையை குளிர்ச்சி படுத்தினாலும் அந்த சிலைகள் அந்த முகத்துல இருந்து வேர்வை வடிஞ்சிக்கிட்டே இருக்கு சொல்றாங்க. அது வேர்வை வந்து துளியா வேர்வைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த வியர்வையை கூட ஒரு பட்டு துணி, அதாவது புது பட்டு துணி வச்சு துடைப்பாங்க அப்படி சொல்றாங்க. இந்த வியர்வையை துடைக்கிறதுக்கு தனி அர்ச்சகர் இருப்பாங்க அப்படி கூட சொல்றாங்க. அந்த வியர்வையை தொடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கொடுக்குற அந்த துளசி தண்ணீர்ல அந்த துளசி தண்ணியில பிழிஞ்சு விட்டுருவாங்க. அந்த தண்ணியில கலந்து நமக்கு வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் திருப்பதியை பற்றின 10வது ஃபேக்ட். இது மாதிரி வேற விஷயம் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.